ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரவா கேசரி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஆட் பண்ணி நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முந்திரி மட்டும்தான் ஃப்ரை பண்ணுறேன். நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. பொன்னிறமாக ஆன உடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா அதே கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி 1 கப்பு பார்த்திங்கன்னா ரவை ஆட் பண்ணுறேன். எந்த கப்பு நீங்கள் அளவு ஆட் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே நம்ம தண்ணி, சர்க்கரை எல்லாமே அந்த ஒரே கப்பில் அளவு எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. 1 கப்பு ரவை உள்ளே ஆட் பண்ணி நான் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பொன்னிறமாக லைட்டாக கலர் மாறினோடனே போதும், எடுத்து வச்சாச்சு. மறுபடியும் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அதே எந்த கப் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் நான் இப்போ கொதிக்க வைக்க போகிறேன். தண்ணி இப்போ ஊற்றியாச்சு. தண்ணி காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பால் 1 கப்பு உள்ள நான் ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஒரு கொதி லைட்டாக காஞ்ச உடனே நம்ம ரவா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 டம்ளர் அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒவ்வொருத்தவங்க நல்லா கொழ கொழன்னு வேணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கொழ கொழன்னு வேணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்குமே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பால் அதிகமாக ஆட் பண்ணும்போது நம்ம வச்சு சாப்பிட முடியாது. இது 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் பால் கம்மியாக இருந்தால். இப்போ நல்லா ஒரு கொதி வந்த உடனே இந்த ரவை வறுத்து வச்சுருக்கிற ரவையை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. அடுப்பு இந்த டைம் வரும்போது அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணுங்க. சிம்மில் வச்சு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அந்த பாலில் தண்ணியில் அது நல்லா ரவை வேகணும். நல்லா வெந்துட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கலர் வேணும்னாலும் ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரெட் ஆரஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை அது நல்லா ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 2 கப் போட்டேன் சர்க்கரை. அதாவது 1 கப்பு ஃபுல்லாக போட்டுட்டு இன்னொரு கப்பில் ஒரு 3/4 கப்பு அளவுக்கே நான் போட்டேன் சர்க்கரை. சுகர் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு மேலே எந்த அளவு வேணும்னாலும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் 1/4 கப்பு அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும். இந்த டைமில் நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். லைட்டாக அது இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் மணத்துக்காக லைட்டாக ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வரும்போது நெய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் கிண்டணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய், இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நான் ஆட் பண்ணேன். ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் ஆட் பண்ணேன். நெய் அதிகமாக சேர்த்த நல்லா மணமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு, ஃபாஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுன்னு தான் நம்ம சொல்லணும். டக்குன்னு வீட்டில் ரிலேஷன்ஸ் வராங்களா, ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்வீட் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு பட்ஜெட்டபுளாகவும் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த முந்திரி வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த முந்திரி உள்ளே ஆட் பண்ணோம்னா பாருங்கள். இப்போ இந்த கொழ கொழன்னு இருக்கலைங்க, இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கி வச்சிட்டோன்னு வைங்களேன். ஆஃப் பண்ணியாச்சு நான் அடுப்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி கொழ கொழன்னு இருக்கும்போதே இறக்கி வச்சிட்டோம்னா ஒரு 1/2 hour கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி இறக்கி வச்சது தான் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைமே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் எந்த அளவுக்கு கொழ கொழன்னு வச்சா அப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன். டாட்டா, பை பாய்.